எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டிங்காக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர 31 ரிலீஸ் ஆகுது. மே 31. வர 21 ட்ரெய்லர் ரிலீஸு. மே 21 அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன். படத்துல உங்களோட அனுபவம் இந்த படத்துல என்னோட அனுபவம்னா விடுதலை பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில ஒரு வேற மாதிரி ஒரு ஜேனல்ல நான் இருந்திருப்பேன். வேற ஒரு பரிமாணத்துல நான் அந்த படத்துல இருந்து நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் படத்திலும் கண்டிப்பா நீங்க ஒரு எதிர்பார்த்த சூர்யா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஒரு வேற மாதிரி இன்னும் ஒரு சூரிய பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு அடுத்த இல்ல கண்டினியூ கதை நாயனாரே எனக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது. காமெடிக்கான வாய்ப்பு வரல, கதை நாயனாரே வருது. அதனால அதுல பெட்டரான கதையா எனக்கு ஏத்த கதையா நான் கேட்டு பண்ணலாண்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து டாக்டர் துரை செந்தில்குமார் சார், எல்லாரும் தெரியும் உங்களுக்கு. காக்கி சட்டை, எதிர்நீச்சல், பட்டாசு கொடி 4 படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார். வெற்றிமாறன் சார்ட்டு ஒர்க் பண்ணவர். அவர் படத்தை நடிச்சிருக்கு. சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு. ஒரு பெரிய ஹீரோ. இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக சசிகிட்ட கேட்டோம். அவர் யோசிக்காம எஸ் சொல்லிட்டாரு. கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்ட்டாரு கதையை கேட்டு. அவர் பண்றாரு. அப்புறம் சமுத்திரகனி அண்ணன் ஒரு பெரிய ரோல் பண்றாங்க. அப்புறம் உன்னி முகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம் ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க, பெரிய கலெக்ஷன் ஆச்சு. அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. அப்புறம் மைன் கோபி பண்றாரு, ஸ்வேதா நாயர், இன்னும் நிறைய பேர் பண்றாங்க. இந்த 1947 நடிச்ச அந்த பொண்ணு ரேவதி சர்மா, அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க. டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க. சார்ஜ், இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது. மியூசிக்குமே சாரி மெயினா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆதர் விசன் கேமராமேன். கண்டிப்பா இதுவும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்ல எமோஷனல் ஆக்ஷன் கொஞ்சம் இருக்கும் இதுல. ஆமா, அதுல வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு, இதுல கொஞ்சம் வேற மாதிரி. கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துல ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் பெரிய சப்போர்ட். அவர் ஃபர்ஸ்ட் அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட் தான். இந்த படம் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு அவர் இருந்தா நாங்க எது நல்லா இருக்கும்னு நினைச்சோமோ அது டபுள் மடங்கா தெரிஞ்சுச்சு. அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அவ்வளவு பாசிட்டிவா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல நான் சச்சினும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் அவர் கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. காமெடியான பண்றப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா இப்ப கதை நான் நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன், அந்த படம் உருவாகுறதுல இருந்து ஃபர்ஸ்ட் கதை கேட்கணும். ஒரு நமக்கு ஏற்ற ஒரு கதையா சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி நம்ம கையில இல்லை. இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்றத நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றிமாறன் கொடுத்த இந்த இடத்த, அண்ணன் கொடுத்த இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறதுக்காக நான் நிறைய மெனக்கட வேண்டியதா இருக்கு. ஒரு கதை நாயகனா கதையில இருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆக டிசைன் ஆரம்பிக்கிறதுல இருந்து எண்ட் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ள எல்லாமே நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழல்ல இருக்குது. இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ உட்காந்துருக்க இடம் நடிகனாக ஆசைப்பட்டேன், காமெடியனாக ஆசைப்பட்டேன். அது எல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு கதை நாயகனா இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. கடந்து வந்த பாதையை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷமா இருக்குது.
ஏதாவது படத்தை மற்ற பேரை போட்டுக்கலாம். இந்த படம் முழுசா முடியலை. இந்த படம் லாஸ்ட் படம் முடிவு காப்பி ரெடியாக போகுது. ஆமாம், 21 ட்ரெய்லர் வருது. வேற யாரும் வெற்றியண்ணன் பார்த்தாங்க படத்தை. வெற்றிமாறன் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எனக்கு அடுத்து ஒரு விடுதலை மாதிரி அமையும்னு சொல்லியிருக்காரு. படத்தை சூஸ் பண்ண காரணம் கதையோட கதை இல்லை, இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் சூஸ் பண்ணேன். அவங்க இந்த கதையை சூஸ் பண்ணாங்க. அவ்வளோதான். நான் டைரக்டர் சுரேஷ் விட நான் தான் அப்போ ஆசைப்பட்டு அவர் வேணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்டா நான் வெற்றிமாறன் சார்ட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் அப்படியே நான் வெளியில வரப்போ ஒரு ஹீரோவாவே எல்லாரும் கண்ணுக்கு தெரியும். அப்போ இன்னொரு டைரக்டர் வர்றப்ப எனக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு, அப்படி ஒரு என்ட்ரி, கால் வச்சோன்னு தூசி பறக்குது மாஸ் என்ட்ரி அப்படி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போச்சு. அப்போ திருப்பி ஊரை பக்கம் வண்டியை விடணும். ஆமா, அதெல்லாம் இருந்துடக்கூடாது. நம்ம ஒரு கேரக்டராகவே வரணும்னு ஆசைப்பட்டு. ரெண்டாவது சுரேஷ் குமார் சார் ஒரு 4 படம் பண்ண இயக்குனர். விடுதலை படத்துக்கு வெற்றிமாறன் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணாரு. எனக்கு அவருடைய அணுகுமுறை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 4 படம் பண்ண இயக்குனர் இன்னொன்று அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றாரு அப்படின்றப்ப எனக்கு சரி இவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆசை. ரெண்டாவது இந்த விடுதலை படத்துல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே அவர் பார்த்துட்டாரு ஃபர்ஸ்ட் செகண்ட். அப்ப என்னை எந்த மீட்டர்ல நான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இன்னொன்னு எங்களுக்கு கூடுதல் ஒரு அட்வான்ஸ் வெற்றி சார் பார்வையிலேயே நான் இருப்பேன். எடுத்து வைக்க அவர்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் காட்டலாம். சூரியன் இந்த மீட்டர்ல வச்சுக்க, நம்ம எவ்வளவுக்கு நடிக்கணும், நம்ம எவ்வளவுக்கு அழுகணும், எவ்வளவுக்கு ஓடணும், இது எல்லாமே ஒரு மீட்டர் தெரியவங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு 2 படத்துக்கு அவங்க கூட இருந்துட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட நான் யோசிச்சது இது. சரி, நான் காப்பாற்றிக்கிறதுக்காக. ஸோ அப்படித்தான் விடுதலைக்குள்ள போனேன். இப்ப இருக்கிற பிரபலங்கள்ல நிறைய பேர் காமெடி இருந்ததுனால படம் நிறைய பேர் உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் அந்த ரோல் எல்லாமே நல்லா டஃபா இருந்தது. நீங்க இருந்ததுனால லீடு நல்லா ஸ்டாலின் வரைக்குமே நல்ல லீடு இருந்தது. இப்ப அந்த இடத்துல ஃபீல் பண்ண யாரும் ரொம்ப சித்துக்கு அப்புறம் சூரியன் அந்த இடத்துல இப்போ ஒரு எம்டி அந்த மாதிரி இல்ல, சினிமா எப்பயுமே ஒரு எம்டின்ற இடம் தனியா இருக்க போறதே கிடையாது. அதுக்கான அந்தந்த இடத்துக்கான ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா சினிமா அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அது சூஸ் பண்ணிடும். அதை விட அது மற்றவங்க கரெக்டா 100% அவங்களே தான் இருக்குது. அவங்கள்ட்ட அவங்களோட அதிகமா இருக்கலாம், இல்ல அவங்களோட வேற ஒரு பரிமாணத்துல அந்த இடத்துல ஒருத்தங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சினிமால எந்த இடம் யாருக்காகவும் இல்லை, எந்த இடமும் காலியாக இருக்கிறதும் கிடையாது. என் கதைக்கு எந்த காமெடியும் இருக்கு, எல்லா காமெடியும் நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் இப்ப என்னைய எல்லாத்துக்கும் எந்த இருக்கு கதைக்கு நான் இருந்த நல்லா இருக்கும், எந்த ஹீரோக்கு நான் ஆப்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி என்னோட கதைக்கு நான் அப்படித்தான் நினைப்பேன். யாரும் கூப்பிடலையே, யாரும் கூப்பிடல. கதை நான் தான் கூப்பிடுறாங்க. ஓகே, பார்ப்போம். இப்போ தொடர்ந்த நாடக கலைஞர்ல இருந்து பெரிய ஃபீல்டுக்கு வராங்க, அதாவது ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஃபியூச்சர் ஃபிலிம் வரைக்கும் வராங்க. அந்த கலைஞர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு படம் இது இல்லைன்னா தொடர்ந்து இந்த மெடிக்கல் அஃபென்ஸ்ல இருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க, ரீசெண்டா இறந்துருக்காங்க. அதோட கான்ட்ரவர்சி நடக்குது. அதாவது பெரிய எங்க கூட நடிச்ச நடிகர்கள் யாரும் எங்களை சப்போர்ட் பண்றது இல்லை, பினான்சியலா எங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்லைன்னு முக்கியமா காமெடி நடிகர்களுக்கான பிரச்சனைகள் இல்ல. கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். அதனால யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லை. விருப்பப்படுறவங்க சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. விருப்பப்படாதவங்க போய் நீங்க சப்போர்ட் பண்ண யாரும் கேட்கவும் முடியாது. விருப்பப்படுறவங்க அவங்களால முடிஞ்சப்ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் எல்லாரும் முழுமையா போய் 100% போய் அவங்கள நம்ம காத்துற முடியாது. அதையும் தாண்டி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் தாண்டி இயற்கை சூழல் சில ஒரு விஷயங்கள் நடந்துருது. அது உண்மைக்கு அது கஷ்டமா தான் இருக்குது. அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பா இறைவனோட ஆசீர்வாதமும் எங்களை நடிகர்கள் ஆசீர்வாதமும் நடிகர் சங்கத்திலிருந்து அவங்க மறுபடி சில விஷயம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சசிகுமார் எப்ப கூட நடிக்க போயிருவேன். அது ரெடியா இருக்கேன். அதுல எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை. மற்றபடி எல்லா இயக்குனர் யாரு கூப்பிட்டாலும் கண்டிப்பா நடிக்க ரெடியா இருக்கு. இந்த இயக்குனர்னு சொல்ல முடியாது. ஏன்டா இன்னைக்கு பெரிய இயக்குனர் அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு புது இயக்குனர் கூட இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்றாங்க. இன்னைக்கு நான் சாதாரண இயக்குனர் சொல்ல கூழாங்கல் டைரக்டர் PS வினோத்ராஜ் கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணாரு. அடுத்த அவனும் சிவகார்த்திகேயன் தயாரிப்புல கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணாரு. அவர் சின்ன டேரக்டர் நினைக்கலாம், ஆனா உலகம் கூட என்னைய கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணேன். இன்னைக்கு அந்த விடுதலை மட்டும்தான் என்னை நெதர்லாந்து வெளிநாட்டு கொண்டு போச்சு. கொட்டுக்காலி டைரக்டர் ஜெர்மன் வரைக்கும் பெர்லின் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல்ல உலகத்தரத்துல ஒரு 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல்ல என்னை கொஞ்சம் வெள்ளக்காரங்க மத்தியில் அந்த படத்தை கொட்டுக்கால படத்தை போட்டு காட்டி எனக்கு அவ்வளவு ஒரு பேரும் புகழும் கிடைச்சிச்சு. ஸோ அதனால சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது, எல்லாருமே நடிக்க ரெடியா இருக்கு.
உங்களுக்கு எந்த ஹீரோயின் நம்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமில்ல சூரிய எந்த ஹீரோயின் நினைச்சா நல்லா இருக்கும். ஆமா நிறைய லேடி சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி எனக்கு இந்த ஹீரோயினை போடுங்க அப்படின்னு சொல்லிட முடியாது டேரக்டர்கிட்ட. அவருக்கு ஃபர்ஸ்ட் கதை ரெடி பண்ணா அந்த கதைக்கு எந்த ஹீரோயின் கரெக்டா இருக்கும் பட்சத்தை நான் ரெடியா போடுவேன். இது ஹீரோயினுக்கா மட்டும் கதை ரெடி பண்ணு சொல்ல முடியாது. டேரக்டர் எந்த ஹீரோயின் சொல்றா நான் ரெடியா இருக்கேன். காமெடினா வந்து நீங்க சிவகார்த்தி எல்லாரும் படம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி காம்பேட் பண்ண போறீங்க? எப்படி இல்ல அவங்க நல்லாவே பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க. அன்பு தம்பி எஸ்கே வந்து இன்னைக்கு அவருடைய ஜனங்க வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. சந்தான சார் நல்லா போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா என்னோட ட்ராக் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாம எனக்கு என்ன வேலையை அதை நான் பார்த்து போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா நானும் ஒரு பெரிய கதை நாயகன் அதற்கான என்னோட முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். புரியுதுங்க. இந்த வேலையை ஃபர்ஸ்ட் சரியா பண்ணிக்கிறேன். இந்த இடத்த தக்க வச்சுக்கிறீங்க. உங்க கூட வந்து பேட்டி பிடிக்கிறேன் இல்லையா, மரியாதையோட கூப்பிடுறீங்க இல்லையா, இதை நான் தக்க வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பார்ப்போங்க. தேங்க்யூங்க. இப்ப இருக்கிற கவின் மணிகண்டன் இருக்கிறாங்க, சூரிய சந்தானம் எடுத்துக்கலாம். புரியல. சூரிய சந்தானம் எடுத்துக்கலாம். கேரக்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுடைய பார்வை நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுடைய பார்வை எப்படி எடுத்துக்கங்க. எனக்கு சூரிக்கு சூரி. ஒரே ஒரு வார்த்தையில என்ன கரெக்ட் பார்க்கணும். கண்டிப்பா ஒரு எல்லாத்துக்கும் 1008 வேலைகள் இருக்கு. அதை தாண்டி நம்ம எதுக்காக நம்ம சினிமா போறோம், ஒரு ரிலாக்ஸுக்காக சினிமாக்கு வரோம். அந்த ரிலாக்ஸ் வர நேரத்தில் நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஒரு ஆசை எல்லாத்துக்கும். கண்டிப்பா விடுதலை என் படத்தை பார்த்து எப்படி திருப்தி அடைங்களோ கருடன் படமும் உங்களுக்கு திருப்தி படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட வரப்ப சந்தோஷம் போகலாம். தெரியல, அது ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படி ஆகலாம். ஓகே, தேங்க்யூ.